வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நடராஜன் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது உழைப்பாளர்கள் தினம் பற்றி. இது ஒவ்வொரு வருடமும் மே 1ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. எந்த தினத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த உழைப்பாளர் தினத்திற்கு உண்டு. இந்த தினம் இனம், மொழி, கலாச்சாரம் கடந்து அனைவராலும் உலகளவில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழாவாகும். இந்த தினம் எப்படி உருவானது அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? வாங்க பார்க்கலாம். 18-19ஆம் நூற்றாண்டுகளில் உலகின் பல்வேறு நாடுகளிலும் தொழிலாளர்கள் 18 மணி நேரம் அதுக்கு மேலேயும் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. இதற்கு எதிராக தொழிலாளர்கள் பலரும் பல நாடுகள்லையும் தொடர்ந்து போராட்டங்கள் செய்துக்கிட்டு வந்தாங்க. அமெரிக்காவில் உள்ள பல்வேறு தொழிலாளர் அமைப்புகள் ஒன்று சேர்ந்து அமெரிக்க தொழிலாளர் கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினாங்க. இந்த அமைப்பு தொழிலாளர்களின் வேலை நேரத்தை 8 மணி நேரமாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்க. அமெரிக்க தொழிலாளர் கூட்டமைப்பு 1886ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி சிகாகோ நகரில் வேலைநிறுத்த அறிவிப்பை வெளியிட்டது. அமைதியான முறையில் நடைபெற்று கொண்டிருந்த வேலைநிறுத்த போராட்ட கூட்டத்தில் அமெரிக்க போலீஸ் கண்மூடித்தனமாக தாக்குனாங்க. அந்த தாக்குதலில் பல தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். அந்த போராட்டத்தை நடத்தின முக்கியமான தொழிலாளர்கள் தூக்கிலிடப்பட்டனர். பலரும் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டியிருந்தது. போராட்டத்தின் காரணமாக இறந்தவங்களோட இறுதி ஊர்வலத்தில் அமெரிக்காவின் பல பகுதிகளில் இருந்தும் 5 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. அன்றைய தினம் கருப்பு தினமாக அனுசரிக்கப்பட்டது. அதன் பிறகு 1889ஆம் ஆண்டு சர்வதேச தொழிலாளர் பாராளுமன்றம் கூடியது. 18 நாடுகளிலிருந்து 400 பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டாங்க. கார்ல் மார்க்ஸ் என்பவர் 8 மணி நேர போராட்டத்தை தொடர்வது என்றும் 1891 மே 1ஆம் தேதி முதல் சர்வதேச தொழிலாளர் இயக்கங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. அன்று முதல் உலக தொழிலாளர் தினம் சிறப்பாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. உலக தொழிலாளர்களின் உரிமையை நிலைநாட்டிய நாளே மே 1 ஆகும். இந்த நாள் உலக தொழிலாளர்கள் மட்டுமல்லாமல் உலக மக்கள் அனைவராலும் போற்றி கொண்டாடப்படுகிறது. அனைவருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து வரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பார்த்துக்கிட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.